ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2011 ஏற்கனவே பார்த்தாச்சு. இது டிஎன்பிசி விஏஓ ஒரிஜினல் வினாத்தாள் 2011 பார்க்க போகிறோம். இடியோசை கேட்ட நாகம் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். அச்சம். அனலில் விழுந்த புழு போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். ஆறா துயரம். தாமரை இலை தண்ணீர் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் பற்று அச்சு இருத்தல். அச்சில் வார்த்தார் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் உண்மைத்தன்மை. நின்றனன் அவ்வழி நிகழ்ந்ததெண்ணில் துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன். சீர்மூனையை சுட்டுக. நின்றனன் நிகழ்ந்த, இதுதான் சீர்மூனை. பாரத பூமி பலம்பெறும் பூமி. நீரதன் புதல்வர் இந்நினைவகர் சாதீர். சீர்மூனையை சுட்டுக. பாரத பூமி பலம்பெறும். பனித்த சடையும் பவளம்போல் மேனீர்பால் வெந்நீரும் அடி எதுகையை சுட்டுக. பனித்த மேனீர்பால். பொன்புனை மன்றாளாடும் பொற்களல் முனையை தேர்க. பொன்புனை பொற்களல். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு இயைவினை கண்டறிக. துப்பார்க்கு துப்பார்க்கு. பிரித்தெழுதுக. கொங்கலர் தார். கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார். உழவர் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தார். எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று. எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தன. எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. கந்தன் மரம் வெட்டினான். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. மழைநீரை மக்கள் சேமித்தன. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. பிறவினை தொடரை கண்டறிக. மாதவி நடனம் கற்பித்தாள். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. புதியதோர் உலகம் செய்வோம். மலரும் மனமும் போல ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஒற்றுமை. தடங்கன் என்பதன் இலக்கண குறிப்பு உரிசொற்றொடர். செடி கொடிகள் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. மாநிதி என்பதன் இலக்கண குறிப்பு உரிசொற்றொடர். மென்மேலும் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும்? ஆன்சர் என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இல்வாழ்க்கை வளர பிள்ளை போல் வளர வேண்டும். இதற்கேற்ற வினா என்ன அப்படின்னா இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும். விடைக்கேற்ற வினா. கலிங்கத்து பரணி முதற் குலோத்துங்கல் சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. கொஸ்டின். கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இளமை கல்விக்குரியது. இளமை எதற்குரியது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார். ஔவையார் எதனை பாடினார்? அனந்தனுக்கு காது ஏது. எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். அகலம் பெயர்ச்சொல்லின் வகை பண்பு பெயர். புளிப்பு பெயர்ச்சொல்லின் வகை பண்பு பெயர். பந்து பெயர்ச்சொல்லின் வகை பொருட்பெயர். புத்தகம் பெயர்ச்சொல்லின் வகை பொருட்பெயர். ஆண்டு பெயர்ச்சொல்லின் வகை காலப்பெயர். கெளிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தர். வாள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வாளாதார். ஆற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆற்றாரும். வெல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வென்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அன்பு எருது ஐவர் ஓசை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வசை வழக்கு வாழ்வு வானம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எட்டு எருது எழில் ஏணி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மலை மீதி முரசு மூங்கில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஐந்து ஒட்டகம் ஓடம் ஔவை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் சி. 10 பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம். புதைந்து இச்சொல்லின் வேர்ச்சொல் புதை. ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல் ஏத்து. தருக இச்சொல்லின் வேர்ச்சொல் தா. தலால் இச்சொல்லின் வேர்ச்சொல் தளி.
பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் உலகம். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அம்பு. ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பொருந்து. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பாடல். ம என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இயமன். உணர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் உணர்ச்சி. கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நீதிமன்றம். கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் முழுமை. எம்டி வெசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வெற்று பாத்திரம். பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பதிப்பகம். பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சக்தி வாய்ந்த. ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்க. பனி அப்படின்னா வேலை, இந்த பனி அப்படின்னா குளிர். ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருள். எண் அப்படின்னா என்னுடைய, எண் அப்படின்னா எண்ணிக்கை. ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருள். உரு அப்படின்னா மிகுதி, உரு அப்படின்னா வடிவம். ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருள். அழகு அப்படின்னா காட்டுக்கோழி, இந்த அழகு அப்படின்னா அளவை கூறு. நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல் நகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் சிந்தாமணி, சிலப்பதிகார, மணிமேகலை, பாஞ்சாலி சபதம் மட்டும்தான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. சேரன், சோழ, பாண்டியன் 1, இளங்கோவடிகள் தான் பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை தேர்க. வெற்றி, கரந்தை, நொச்சி 3 1, பாலை பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. வாழ்க, வீழ்க, வெல்க, நடந்த. ஆன்சர் நடந்த. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பூமி, உலகம், புவி. ஆன்சர் ஐயம். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. அரசன் பரிசில் வழங்கினான். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. ஜட்ஜ் தமிழ் சொல் நீதிபதி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பூமாலையை படத்தின் அருகாமையில் வை. அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். பிரித்தெழுதுக. புறநானூறு. புறம் + 4 + 100. பிரித்தெழுதுக. கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். கிழங்கை + அகழ்ந்து + எடுக்கும். பிரித்தெழுதுக. தனித்தமிழ். தனி + தமிழ். பிரித்தெழுதுக. நிற்பதொன்றில். நிற்பது + 1 + இல். எதிர்ச்சொல் தருக. வெகுளி மகிழ்ச்சி. எதிர்ச்சொல் தருக. நல்வினை தீவினை. எதிர்ச்சொல் தருக. அகம் புறம். எதிர்ச்சொல் தருக. அண்மை சேய்மை. எதிர்ச்சொல் தருக. பெருமை சிறுமை. பொறுத்துக. நூல் நாரை விடு தூது சத்திமுத்த புலவர். திருக்கடுகம் நல்லாதனார். சீராப்புராணம் உமர் புலவர். கலிங்கத்து பரணி செயங்கொண்டார். சொல் பொருள். கொண்டல் அப்படின்னா கார்முகில். வழி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா காற்று. அல் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இரவு. ஆக்கம் என்னும் சொல்லுக்குரிய பொருள் பெருஞ்செல்வம். சொல் பொருள். குருசு என்ற சொல்லுக்குரிய பொருள் சிலுவை. ஒடுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்குரிய பொருள் முடிவு. முழவு என்ற சொல்லுக்குரிய பொருள் மத்தளம். இரும்பூது என்ற சொல்லுக்குரிய பொருள் வியப்பு. சொல் பொருள். மதுகரம் என்ற சொல்லுக்குரிய பொருள் தேனி. துன்று என்ற சொல்லுக்குரிய பொருள் செறிவு. புரை என்ற சொல்லுக்குரிய பொருள் குற்றம். அழகை என்ற சொல்லுக்குரிய பொருள் பேய். நூல் நூலாசிரியர். குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபவர். காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. திருவாய்மொழி யார் அப்படின்னா நம்மாழ்வார். குண்டலகேசி நாதகுத்தனார். திருவருட்பா ராமலிங்க அடிகள். பிரதாப் முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை. நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல் நாலடியார். முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் தேசிக விநாயகம் பிள்ளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி விஏஓ ஒரிஜினல் வினாத்தாளில் பொது தமிழ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அறிவு பார்க்க போகிறோம். ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் ஏ.ஆர். ரகுமான். 2009ஆம் ஆண்டின் சமூக பணிக்காக பத்மபூஷன் விருது பெற்றவர் சரோஜினி வரதப்பன். 2002-2007 இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர், அதாவது 2002 2007 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. இந்தியாவின் முதல் முழு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எர்ணாகுளம், கேரளா.
அமெரிக்க விண்கலம் கொலம்பியாவில் பயணம் செய்த முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா. தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைவர் லத்திகா சரண். வாணிபத்தில் உலகில் 5வது இடத்தை பெற்றுள்ள இந்திய பெண் இந்திரா நூயி. 20வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. ஐநாவின் கொடியில் எம்மரத்தின் கிளைகள் இடம்பெற்றுள்ளன. ஆலிவ். 2010 தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருந்தன? 32. 96வது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் இது ஷில்லாங். சந்திராயன் 1 என்ற செயற்கைக்கோள் சந்திரனுக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்ட ஆண்டு 2008. எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. மிக துல்லியமாக வரைபடங்களை பெரியதாக்கவும் சிறியதாக்கவும் உதவும் சாதனம் பேண்டோகிராஃப். அடுத்து பொறுத்துக. விஸ்வநாத ஆனந்த் செஸ். சானியா மிர்சா டென்னிஸ். எஸ் சந்திரசேகர் ஆஸ்ட்ரோ பௌதிகம். கார்பா நடனம் குஜராத். ஜூன் 28, 2010 இந்தியா எந்த நாட்டுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டது? கனடா. ஜூன் 22, 2010 இந்திய விமானப்படை கௌரவ பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2007 முதல் 2012. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எது? பிப்ரவரி 9. இன்சுலின் என்பது சிகிச்சைக்கான பொருள். மனிதன் அறிந்த முதல் உலோகம் தாமிரம். மனிதரில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எலும்பு மஞ்சை. வெள்ளியின் உருகுநிலை 961 டிகிரி செல்சியஸ். 18 கேரட்டில் உள்ள தங்கத்தின் எடை சதவீதம் 75. 512 கனமூலம் 8. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் சுயராஜ்யம் பெறுவது. பாக்சைட் டேஸின் கச்சா பொருளாகும். அலுமினியம். பன்னாட்டு வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. குப்தர்களின் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா. 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட பூமியின் கன அளவு 392 பை சென்டிமீட்டர் கியூப். முன் வேத காலத்தை பற்றி அறிய உதவுவது ரிக் வேதம். பின்வரும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் அணிகலன். கரீபி ஹட்டோவோ என்பதன் பொருள் வறுமை அகற்றல். 6 மாதத்துக்கு மேலாக உள்ள காசோலை பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. காலக்கெடு முடிந்த காசோலை. கனிஷ்கர் காலத்தில் புத்த மதம் 2ஆக பிரிந்தது. இரு எண்களின் கூடுதல் 60, அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் 34, 26. வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. கடலோரங்களில் உடைந்து சிதறுகிற அலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெள்ளை தொப்பிகள். ஆப்ரேஷன் பிளாட் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பால் உற்பத்தி பெருக்கம். ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள இடம் தென் அமெரிக்கா. 2011 படி தலா வருமானத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பஞ்சாப். இயேசு காவியத்தின் நிகழ்வுகள் நடந்த இடம் ஜெருசலேம். வேலூர் சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு கிபி 1806. y=4 என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு y+3 7. ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட 2 முக்கிய தலைவர்கள் சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்லு. டேஸ் நதிக்கரையில் அதிக அளவில் சணல் தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. ஹூக்லி. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் வள்ளலார். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அடுத்து அயனி பிணைப்பு, முனைவு பிணைப்பு. ஈதல் பிணைப்பு NH3BF3. Ca2+2,8,8. Mg2+2,8. மாவட்ட நீதிபதிகளை டேஸ் நியமிக்கிறார்? ஆளுநர். புவியின் அச்சு டேஸ் சாய்ந்துள்ளது? 23½ டிகிரி சாய்ந்துள்ளது. நகர்வதற்குரிய சிறப்பு உறுப்பு இதில் இல்லை. பவளப்பூச்சி. நீலகிரி மலையில் உள்ள முக்கூர்த்தி தேசிய பூங்கா டேஸுக்கான சரணாலயம். புலிகளுக்கான சரணாலயம். 1995 உலக பெண்கள் மாநாடு நடந்த இடம் பெய்ஜிங். 7,4,5,1,7,3,4,4,6,7 என்ற முகடு எது அப்படின்னா 7. கருப்பு பருத்தி மண் அதிக அளவில் காணப்படுகின்ற மாவட்டம் கோயம்புத்தூர். இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியராகவும் முகவராகவும் செயல்படுவது இந்திய அரசுக்காக. மின்னனார் வணங்கும் தெய்வம் என குறிப்பிடப்பட்ட நபர் யார்? குசேலர் மனைவி. குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். தமிழ்நாட்டில் பின்வரும் வகையிலான டேஸ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகிறது? 3. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது? 11வது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 1.027 பில்லியன்.
சமுதாய முன்னேற்றத்தின் விளைநிலம் பள்ளி. ரூபாய் 5000க்கு 5% ஆண்டி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு? 500. சூரிய ஒளியின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் புற்றுநோய் தோல் புற்றுநோய். எது தனி கனி அல்ல? நெட்டிலிங்கம். ஒரு AMU என்பதற்கு எதற்கு சமம்? 931 MeV. கொல்லப்பட்ட தடுப்பூசிகளுக்கு உதாரணம் காலரா தடுப்பூசி மருந்து. வெர்னியர் அளவின் சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். வெண்கலத்தின் இணைபியாது காப்பர் வெள்ளியம். 1 + tan² θவின் மதிப்பு sec²θ. இந்தியா பின்பற்றும் ஆட்சி முறை பாராளுமன்ற மக்களாட்சி முறை. முதல் இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு டேஸுக்கு இடையில் நிறுவப்பட்டது. பம்பாய் மற்றும் தானே. டேனியர்கள் வணிகத்தளம் அமைந்துள்ள இடம் தரங்கம்பாடி. யாருக்கு எதிராக கிலாபாத் இயக்கம் தொடங்கப்பட்டது? ஆங்கில அரசு. குயில் இதழின் ஆசிரியர் பாரதிதாசன். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது? மும்பை. ஆசாத் ஹிந்த் பாஜ் என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய இராணுவம். இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. மாநில ஆளுநர் டேஸ் வயதினை நிரம்பியவராய் இருத்தல் வேண்டும். 35. x² + 10x + 21 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு கணம் -7, -3. இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். 3. களப்பிரர்களை விரட்டிய பாண்டிய அரசன் கடுங்கோன். நரை முடித்து சொல்லால் முறை செய்த சோழன் கரிகாலன். இந்தியா விடுதலை பெற்ற 50வது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இமயமலையின் வடகிழக்கு பகுதி 300 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெற காரணமாக இருக்கும் கிளை வங்காள விரிகுடா கிளை. கெண்டை மீனில் உடலில் உள்ள செதில்கள் டீனாய்டு. செல் கொள்கையை உருவாக்கியவர் ஸ்கவான். வட்ட வடிவ ஜீனோம் அல்லது DNA இவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிளாஸ்மிட். ஒரு கிபிய நிறுவையில் பந்தின் முடுக்கம் 1 MeV-1 அளவை அடைய தேவையான விசையை கணக்கிடுக. 1 N. எக்ஸ் கதிரை கண்டறிந்தவர் யார்? ரான்ஜன். எலக்ட்ரான் ஏற்கும் வினை டேஸ் எனப்படுகிறது? ஒடுக்கம். புரோமின் நீர்மம். சல்ஃபர் பல அணுக்கட்டு எண் தனிமம். வாயுக்கள் அழுத்தப்படக்கூடியது. கனிம நீர் கால்சியம். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள். 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. சேலம், நாமக்கல், தருமபுரி, நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூரில் பாய்கின்ற ஆறு காவிரி. முதல் திரையன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. இதில் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கமான விடையை பார்க்கலாம். 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட கூம்பின் கன அளவு 392/cm3. கூம்பின் கனால ஃபார்முலா R வேல்யூ கொடுத்துருக்காங்க, H வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணோம்னா நமக்கு 392/cm3 கிடச்சிடும். இரு எண்களின் கூடுதல் 60. அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் 34, 26. இரு எண்கள் x + y xyன்னு வச்சுக்கணும். 2 எண்களின் கூடுதல் x + y x - y 8. இது எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது x + y = 60ன்னு வச்சுருக்காங்க. வித்தியாசம் கேட்டிருக்கிறதுனால x - y = 8ன்னு வச்சுருக்காங்க. ரெண்டு சமன்பாடையும் நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இரு எண்கள் x = 34 y = 26ன்னு கிடச்சிடும். அடுத்து 46. y = 4 என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு y + 3 = 7. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 52. 3 மற்றும் 6இன் மீப்போவை 3. 3 மற்றும் 6இன் மீப்போவை என்ன? 3. அடுத்து 58. 7, 4, 5, 1, 7, 3, 4, 6, 7இன் முகடு 7. ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுனா முகடுங்கிறது இதுதான். 7ஆம் நம்பர் தான் முகடு. ரூபாய் 5000க்கு 5% ஆண்டி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 500 ரூபாய். இதுதான் அந்த ஃபார்முலா. 67வது சம். அடுத்து 74. 1 + tan² θவின் மதிப்பு sec²θ. 74வது சம். அடுத்து 84. x² + 10x + 21 = 0 சமன்பாட்டின் தீர்வு கணம் -7, -3. 84வது சம். இதுதான். தேங்க்யூ.